என்னதான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிஞர் கவிமணி பாடியிருந்தாலும் இன்றும் கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி சாண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை வேண்டும் என்கின்ற சிந்தனை இந்திய சமூகத்தில் ஊடுருவி போயிருக்கிறது. என்னென்ன சமூக பின்னணி பெண் குழந்தைகளை இந்தியாவில் வெறுப்பதற்கு காரணமாக இருந்தது என்பதை பிலிப் ஓல்டன்பர்க் என்கின்ற ஒரு பேராசிரியர், கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர், இந்தியாவிற்கு வந்து ஒரு சமூக ஆய்வு நடத்தியிருக்கிறார். 1992 வெளியான எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அந்த பத்திரிகையிலே அவர் அந்த ஆய்வை வெளியிட்டும் இருந்தார். அதில் அவர் 5 முக்கியமான காரணங்களை எதற்காக இந்திய பெற்றோர் ஆண் குழந்தைகளை விரும்புகிறார்கள் என்பதற்கு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 5 காரணங்களையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண் குழந்தைகளை விரும்புகின்ற பெற்றோரின் விருப்பத்தை நியாயப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக சில பிரச்சனைகளுக்கான மூல காரணம் அல்லது சிந்தனை ஓட்டத்தை நாம் அறிந்தால்தான் அவற்றை நாம் சரி செய்து அந்த சூழலை, அந்த சிக்கலை சரி செய்ய முடியும். ஆக பெண் குழந்தைகளை உயர்த்த நினைக்கிற, மேம்படுத்த நினைக்கிற நாம் எத்தகைய காரணங்களுக்காக அவர்கள் வெறுக்கப்பட்டார்கள் என்பதை மறைந்திருப்பது அவசியம். ஆக பிலிப் ஓல்டன்பர்க் அவர்கள் சொல்லுகின்ற 5 காரணங்களை முன்னதாக சொல்லுகிறேன். முதலிலே அவர் சொல்வது, இந்திய சமூகம் அடிப்படையிலே உழைப்பு சார்ந்த ஒரு சமூகம். ஆக ஆண் குழந்தைகள் குடும்பத்திலே அதிகமாக பிறந்தால் உழைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று இந்திய பெற்றோர் கருதி இருக்கிறார்கள். இந்தியாவை எடுத்துக்கொண்டோமானால் பெரும்பான்மையான குடும்பங்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறது, நிலம் சார்ந்து உழைக்கின்ற குடும்பங்கள். பழங்குடி குடும்பங்கள் மலை சார்ந்து இருக்கின்றன. அங்கும் அந்த மலை ஏறுவதற்கு, மரம் ஏறுவதற்கு உடல் உழைப்பு அவசியம். கடல் சார்ந்த சமூகங்கள் இந்தியாவில் நிறைய உண்டு. கடலுக்குள் செல்ல, தொழில் செய்ய ஆண் மக்களை குடும்பங்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். பெண்களால் உழைக்க முடியும், ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் உழைக்க முடியாது. நிலத்திலும் சரி கடலிலும் சரி அவர்களால் உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது என்பதை உணர்ந்துதான் இந்திய சமூகங்கள் ஆண் குழந்தைகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்பியிருக்கிறார்கள். இரண்டாவது, ஆண் குழந்தைகள் அந்த பெற்றோரது வயதான காலத்திலே அவர்களை காப்பாற்றுவார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் பெற்றோரது மனதில் இருந்திருக்கிறது. ஆண் குழந்தைகளை நாம் உணவிட்டு திடத்தோடு வளர்த்தால் அவர்கள் வளர்ந்த பிறகு உழைத்து வயதான பெற்றோரை காப்பாற்றுவார்கள் என்கின்ற எண்ணம் இருந்திருக்கிறது. ஆனால் பெண் குழந்தைகள் அப்படியல்ல. அவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது பெற்றோர் அவர்களுக்காக முழுமையாக உழைக்கிறார்கள். ஆனால் அந்த உழைப்பை அவர்கள் திரும்ப கொடுப்பதில்லை. அந்த பெண் குழந்தைகள் திருமணமாகி கணவரோடு சென்று விடுகிறார்களாக. ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு முழுக்க முழுக்க கணவனுடைய வீட்டிற்கு உழைத்து போடுகிறவளாக மாறிவிடுகிறாள். ஆனால் ஆண் குழந்தைகள் அப்படியல்ல. அவர்கள் அந்த வீட்டிலே இருந்து அவர்கள்தான் அந்த சந்ததியை தொடர்கிறவர்கள், பரம்பரையை வளரச் செய்கிறவர்கள், வாரிசு தருகிறவர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இந்திய பெற்றோருடைய மனதிலே இருக்கிறது. ஆகவேதான் இந்திய சமூகத்தில் பெற்றோர் நினைத்திருக்கிறார்கள், ஆண் குழந்தைகள் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு, முதுமையிலே நமக்கு உடனிருப்பு என்று அவர்கள் எண்ணியிருக்கிறார்கள். மூன்றாவது பார்த்தோமானால், வேறெந்த சமூகத்திலும் இல்லாத அளவுக்கு இந்திய சமூகத்திலே வரதட்சணை கொடுமை அதிகமாக இருந்திருக்கிறது, இப்போவும் இருக்கிறது. ஆக பெண் குழந்தைகள் அதிகமானால் அது அந்த குடும்பத்திற்கு ஒரு பொருளாதார சுமையாகவே அந்த பெற்றோர் பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுப்பது என்பது மிகப்பெரிய செலவினமாக ஒரு குடும்பத்தில் அமைந்து விடுகிறது. உணவை விட, ஒரு வீடு கட்டுவதை விட ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலை ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கிறது. ஆகவே பெற்றோர் இயல்பாகவே பெண் குழந்தைகள் வேண்டாம், ஆண் குழந்தைகள் இருக்கட்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறார்கள். நான்காவதாக அவர் பிலிப் ஓல்டன்பர்க் சொல்லுகின்ற ஒரு காரணம், ஒரு குடும்பத்திற்கான பாதுகாப்பாகவே ஆண் குழந்தைகளை கருதி இருக்கிறார்கள். பல குடும்பங்கள் அந்த விவசாயம் சார்ந்து இருப்பதால் நிலத்தகராறு அதிகமாக வருகின்ற சூழலிலே ஆண் குழந்தைகள் ஒரு குடும்பத்தில் இருந்தது என்றால் எதிரிகள் அந்த குடும்பத்தை கை வைக்க பயப்படுவார்கள். அதேவேளை பெண் குழந்தைகள் இருந்தது என்றால் அவர்களுக்கு அந்த குடும்பம் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது. பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களை முன்னின்று சண்டையிட அனுப்ப முடியாது. ஆகவே ஆண் குழந்தைகள் இருந்தால்தான் குடும்பத்திற்கு பாதுகாப்பு என்கின்ற ஒரு உணர்வு இருந்திருக்கிறது. அதுபோலதான் வன்முறை சூழல்கள் நிறைந்த சமூகங்களிலே ஆண் குழந்தைகள் நமக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்று கருதி இருக்கிறார்கள். ஆனால் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், கற்பு சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த நிறைய கட்டுப்பாடுகள் சமூகத்தில் இருப்பதால் அந்த குழந்தைகள் வழிதவறி போய்விடக்கூடாது, அது குடும்பத்திற்கு அவமானத்தை, இழுக்கை கொண்டு வந்துவிடும் என்றெல்லாம் நிறைய சிந்தனைகளை உள்ளே தாங்கி கொண்டுதான் குடும்பங்கள் பெண் குழந்தைகளை வெறுத்திருக்கிறார்கள். ஐந்தாவதாக பிலிப் ஓல்டன்பர்க் சொல்லுகின்ற காரணம், ஆண் குழந்தைகள் தான் இந்திய சமூகத்திலே, குறிப்பாக இந்து சமூகத்தில் பெற்றோருக்கான இறுதிச் சடங்கை செய்கின்ற ஒரு பொறுப்பை எடுத்து நடத்துகிறவர்.
அந்த பெற்றோர்களுடைய சிதைக்கு தீமூட்டுகிற ஒரு வழக்கம் இந்திய சமூகத்தில் இருக்கிறது. ஆக பிள்ளைகள் அந்த இறுதிச் சடங்கை செய்தால்தான் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் இந்திய பெற்றோர் மனதிலே ஆழமாக இருந்ததால் ஆண் குழந்தைகளை அவர்கள் எப்படியாவது குடும்பத்திலே பெற வேண்டும், அவர்கள் எங்களது இறுதிச் சடங்கை நடத்த வேண்டும் என்று விரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாதுகாப்பு கருதி பொருளாதார சிக்கலை முன்னிறுத்தி பெண் குழந்தைகளை வெறுப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய சமநிலையை முற்றுமாக குலைத்து விடுங்க. அதை நமது குடும்பங்கள் நிச்சயமாக உணர வேண்டும். ஒரு சமூகம் இயல்பாக சமநிலையில் இருக்க வேண்டுமானால் ஆண் குழந்தைகளும் வேண்டும், பெண் குழந்தைகளும் வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் மனதில் ஏற்றிக்கொண்டு பெண் குழந்தைகளை வெறுத்து ஒதுக்குவது என்பது முற்றிலும் தவறானதுங்க. ஆணோ பெண்ணோ குழந்தைகளை மாண்போடு மதிப்போடு நடத்த வேண்டும். பெண் குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் கிராமங்களில் மட்டுமல்லங்க, நகரத்திலும் மாற வேண்டும். சிந்தனை மாற்றத்தை நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். குழந்தை பிறந்திருக்கிற ஒரு வீட்டிலே ஆண் பிறந்ததா பெண் பிறந்ததா என்று கேட்பதை விட்டுவிட்டு குழந்தை ஆரோக்கியமானதாக பிறந்ததா என்று கேட்போம். ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளை மதிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது இந்திய சமூகம் பெண் குழந்தைகளை வெறுப்பதற்கு பிலிப் வோல்டன்பர்க் அவர்கள் சொல்லுகின்ற இந்த 5 காரணங்களை தவிர வேறு என்னென்ன காரணங்கள் இருந்திருக்கக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். குழந்தைகள் நலன் சார்ந்த இன்னொரு அருமையான தலைப்போடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.